100 மில்லி குடியா? லைட்டா ஸ்ட்ராங்கா? யோ இது என்ன டீ கடையா? சாராயம் குடியா? யோ பரவலா குடியா? சேஸா? சியர்ஸ். சியர்ஸ். டிசி பிசி. பிசியா? பிசியா? ஐயா ஓடாதீங்க ஓடாதீங்க. எப்படியா ஓடாம இருக்க முடியும்? பிசி வராராமே. அண்ணனே தெரியல? யாரு? அண்ணன் தாங்க சாராய தந்தை. தந்தையா? அப்ப சாராய அம்மா யாரு? இவங்க சம்சாரம். நீ யாரு? நான் சாராய சின்ன தந்தை. இதுக்கெல்லாம் வருஷா உங்க கொள்கை என்ன? சாராயசம். அடாடாடாடா அருமையான கொள்கை. அப்ப உங்க சின்ன என்ன பாட்டா? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஃபாரின்லயா பாத்துருக்க போற? சாராய கடையில தான் பாத்துருப்பேன். பாத்திருப்பியா? ஆனாவே வரல. எல்லாமே எஃப்எல் போட்டு பேசுறாரு. எல்லாம் எஃப் போட்டு தாங்க பேசுவாரு. இது என்ன பிரமாதம்? 3000 போட்டிருக்காருங்க. பேங்க்ல பணமா? சாராயத்தை வாயில போட்டிருக்காருங்க. முட்டை போடுங்க முட்டை போடுங்க. முட்டை போடுறதுக்கு என்ன சத்துணவு கூடமா? டிசிபிசி. ஆமா டிசி பிசி. உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு தான் சொன்னேன். நீ ஏன் அழுகுற? பிசி நினைச்சு அழுகுறியா? என் தம்பியை நினைச்சு அழறேன். ஏன்? என் தம்பி சொன்னா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க? உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, வழுக்கையும் விழுந்துடுச்சு. எதுல? தலையில தான். சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிங்கோன்னு சொன்னான். உன் மேல உள்ள பிரியத்துல சொல்லிருப்பாயா? அப்படி நினைச்சுதானையா நானும் கல்யாணத்தை பண்ணேன். கல்யாணம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? முதலிரவு நடந்திருக்கும். அதுதான் இல்ல. முதலிரவு நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என் தம்பி இழுத்துல ஓடிட்டாயா. அட பாவி. ஓடந்தான் ஓடனா, என் கண்ணுல படாம ஓடி இருக்க கூடாதா? இதே சாராய கடையில என் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து என் தம்பி தண்ணி அடிக்கிறாயா. என்ன பாத்துக்கிட்டா இருக்கீங்க? சீக்கிரம் மில்லிய வாங்குங்க. இல்ல அண்ணன் அடிக்கடி வர்ற கடையாச்சே, பாத்துருவாரோன்னு யோசிக்கிறேன். அவரு கிடக்குறாரு. அவர் வரதுக்குள்ள நம்ம சீக்கிரம் குடிச்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கே ஓகேயா? இந்தாங்க புடிங்க அடிங்க. 300. 300 தூக்கி இருங்கறீங்களா? 200 அடிக்கிறீங்களா? எனக்கு 500 வேணும். அடடடடா, அண்ணி தண்ணில என்ன முன்னேற்றம்! எங்க அண்ணன் அந்த அளவுக்கு நல்லா அது பழக்கப்படுத்திருக்காரு. நானா பழகிக்கிட்டது. சுய கல்வி. குடிங்க அடிங்க. நீங்க குடிங்க. ஏன்? அதுதானே பதிபக்தி. அத நீங்க சொல்றீங்களா? சீக்கிரம் குடிங்க, இல்லன்னா மனசு மாறிடுவேன். வேற யாரு கூடயாவது ஓடிடுவீங்கறீங்களா? விட்டா 1000 மில்லி கேட்டுடுவேன். அடடடடா, அன்னைக்கு தண்ணில நம்பர் ஏறிக்கிட்டே போகுது. சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. Cheers! அண்ணி குழந்தனார அடியே எங்க ஓடி போயிட்டாங்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு தண்ணி ஊத்தி இருப்ப? எங்க காணா? எங்க காணா? ஓடி போயிட்டாங்கடா. இந்த வீட்டுக்கு வர்றேன். டேய் ஏ லட்சுமி, நீ கெமிஸ்ட்ரி தானே? ஆமா. இது என்ன மிஸ்ட்ரி? இந்த மாதிரி லெட்டர் எங்களுக்குலாம் வர மாட்டேங்குது. யூ ஆர் லக்கி. ஹலோ. உங்ககிட்ட தனியா பேசணும். தலைவரே, சிட்டு சிலுத்துக்கிச்சு. இந்த காலேஜ்ல காதலிக்க எத்தனையோ பேர் இருக்கிறப்போ என்ன மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? குருவிகளுக்கு இடையில கிளியை கண்டுபிடிக்க முடியாதா? என்கிட்ட அழகு இருக்குன்னு சொல்றீங்களா? அடக்கம் இருக்கு, பண்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற என்ன வேணும்? பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த குறும்பு தான் வேணாங்கிறது. பிடிக்காமையா தனியா கூட்டு வந்து பேசுவ? மிஸ்டர், நான் ஒன்னும் உன் கூட பிரியப்பட்டு பேசிட்டு வரல. உன் திருவிளையாடலுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் வந்தேன். தப்பா, காதல்ங்கிறது உனக்கு பொழுது போக்கு, எனக்கு புனிதமானது. காதல் அன்புங்கிறதுலாம் கேட்டவங்களுக்குலாம் கொடுக்குற பிச்சையும் இல்ல, பரிதாப்பட்டு கொடுக்கறதுக்கு தர்மமும் இல்ல. இதெல்லாம் பூர ஜென்ம தொடர்பா தான் இருக்கணும். இனிமேலாவது என் பின்னாடி சுத்துறத விட்டு. எக்ஸலன்ட். இவ்வளவு அழகா லெக்சர் பண்ற உன்னால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல. ஏதோ உனக்கு எனக்கும் ஜென்மாந்திர தொடர்பு இருக்கனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டே வர்றேன். இது தொடர்பு இல்ல, துன்பம். தொடரக்கூடாது. மைண்ட் இட். வாங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இப்பதான் ஒரு 3 hours வெயிட் பண்றோம். இடிக்காதடி.
நீ ஏமா வீட்டு பக்கமே வர்றதில்ல? நான் தான் உன்னை பார்க்கணும்னு இவர்கிட்ட சொன்னேன். இந்தாம்மா, இந்த கவர்ல 1000 ரூபாய் பணம் இருக்கு. உனக்கு எவ்வளவோ செலவு இருக்கும். நீ எங்க கிட்ட கேட்க மாட்டேன்னு தெரியும். கவலைப்படாதீங்க. சாகும்போது எங்க அப்பா வச்சுட்டு போன பணம் என் படிப்பு முடியாத வரைக்கும் என்ன காப்பாத்தோம். அதுக்கப்புறம் என் படிப்பு என்ன காப்பாத்தோம். அவசியம் ஏற்பட்டா நானே உங்கள்கிட்ட கேட்கிறேன். என்னடா சார் பாருங்க சார், எங்க அண்ணன் பந்த பிடிக்கிட்டு தர மாட்டேங்கிறா. கேட்டா அடிக்க வரான். நீ அண்ணனா? ஆமா. நீ தம்பியா? அண்ணங்காரன் தம்பிக்கு விட்டு கொடுத்து போகணும்டா. அண்ணன் தம்பினா எலியும் புனையுமா இருக்கக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். கை கொடுங்க 2 பேரும். தோள் மேல கை போடுங்க. இந்த பந்து 2 பேருக்குமே சொந்தம். சந்தோஷமா அடிச்சுக்காம இருக்கணும். ஓடுங்கடா குஷியா. சார், நீங்க மட்டும் அரசியல்வாதியா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு மந்திரியா இருப்பீங்க. ஏம்மா? பின்ன என்ன சார், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இப்ப நீங்களும் உங்க அண்ணனும் ராமலட்சுமண மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி தாமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அப்ப எங்க குடும்பத்துல வசதி கிடையாதுங்க. ஆனா சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க அண்ணியோட நகைகளை வித்து வியாபாரத்தை ஆரம்பிச்ச எங்க அண்ணன் பணம் சேர ஆரம்பிச்சதும் மனசாட்சியை விற்க ஆரம்பிச்சிட்டாரு. பாவம், அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. உரிமையோட அவரை தட்டி கேட்ட என்ன உதவாக்கரேன்னு சொல்லி அந்த பங்களா விட்டு வெளியில தூக்கி எறிஞ்சாரு. 3 மாச குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு இவளும் பல வருஷமா அந்த குடும்பத்து மேல வச்சிருந்த பாசத்தை மனசுல சுமந்துகிட்டு நானும் அந்த பங்களா விட்டு கண்ணீரும் கம்பளையுமா வெளியில வந்தோம். எங்க அண்ணியால அந்த பிரிவை தாங்கிக்க முடியல. எங்க அண்ணன் காலை கட்டிக்கிட்டு குழந்தை மாதிரி அழுதாங்க. அந்த கண்ணீருக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு எங்க அண்ணன் கொடுத்த வெகுமதி தாமா எங்களுக்கு அந்த அவுட் ஹவுஸ் வாசம். புரியுதா? சாரி சார். பரவாயில்லம்மா, அதனால என்ன, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்மா. அனுப்பிச்சு வைக்கிறேன்டா. மாட்டிக்காத. இவளே விடாதீங்க. தங்கச்சின்னு வேற சொன்னா. ஆமா ஆமா, அவனுடைய தங்கச்சி தான் இவன். அவனுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தானே செயினை உன்கிட்ட கொடுத்தான். அண்ணன் தங்கச்சிக்கு தொழிலே திருட்டான் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஐயோ அடிக்காதீங்க. சொல்றா, யார் அது? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்றாங்க. எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. பேர் என்னடா சொன்ன? சும்மா தங்கச்சின்னு சொன்னேன். டாய், எதுக்குடா சொன்னேன்? சொல்லிட்டேனா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுனா தான் அவங்கள பிடிச்சிக்குவாங்க. விவரம் தெரிறதுக்குள்ள நான் தப்பிச்சுக்குவேன். அடிங். இப்படிதான் நம்ம நாட்டுல நிறைய அப்பாவிங்க முடிச்சு நிக்கிறாங்க. இவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க. என்ன தேங்க்ஸ் சொல்ல போறியா? காதலை சுமந்துக்கிட்டு காத்துக்கிற முடிவு பண்ணால உன்னை நெல் போல தோண்டிட்டு வரேன். என்ன பண்றது, நம்ம கூடவே ஒரு நெல்லை நாம நினைச்சு பார்க்கறதே இல்லை. நினைக்கிற வரைக்கும் நம்ம காதலுக்காக இந்த நிழல் தொடரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிக்னிக் போறீங்க. ஹேப்பி பிக்னிக். நீ வரலையா? நான் வரலடா, எனக்கு வேற வேலை இருக்கு. ஐயாவுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. சொல்லண்டா சொல்லிட்டு. இந்த பிக்னிக் ப்ரோக்ராம்ல இம்பார்ட்டன்ஸே லட்சுமி கலந்துக்கிறா. அவளே பிக்னிக் வரும்போது நீ என்ன பண்ண போற? கழுகுக்கு பார்வை இறமேல தாண்டா இருக்கும். ஐயா வர்றேன், தூள் கிளப்போம். வாங்கடா. பிக்னிக் வந்தோம். இதுக்கு ஹைலைட்டா ரமேஷ் பாட போறான். ஏய் பாடுறா. சாரிடா, நான் பாடுற மூல இல்ல. டேய் ரமேஷ், பாடுறா. ஏய் தொந்தர் பண்ணாடா, நான் பாட மாட்டேன். ரமேஷ் ப்ளீஸ் பாடுடா. பாடு ரமேஷ். பாடு ரமேஷ். பாடு. இவ்வளவு பேர் பிரியப்பட்டு கேக்குறாங்க. உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு பாடக்கூடாதா? சாரி, மனசுக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கணும்னா என்ன விலை கொடுத்தாது வாங்கிடலாம். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா. ரமேஷ் ப்ளீஸ். இது வரைக்கும் நான் நினைச்செல்லாம் ஜெயிச்சிருக்கேன். உன்னை தவிர உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்து நான் பாடன்னு ஆசைப்பட்டா என் காதலை ஏத்துக்கிட்டு உன் மனசுல என்ன கிடந்தறியோ அன்னைக்கு தான் நான் பாடுவேன். அதுவும்
உன்னை பத்தி தான் பாடுவேன். சாரி ரமேஷ், இவ்வளவு நாள் உங்க மனசு புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். எனக்காக இன்னைக்கே பாடுங்களேன். Are you sure? Thank you. கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? இவள் காலளந்த நடை இடை நூலளந்ததென்ன? நூலளந்ததென்ன? கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? தனிநாடும் கருணாவல் கனியொன்று கண்ணென்று பேர் கொண்டதோ? கோவை கனி என்று கிளி ஒன்று கண்ணே உன் முன் வந்து இதழோடு போர் கொண்டதோ? ஆளான பெண் என்று சொல்லாமல் சொல்கின்ற முந்தானை அழைக்கின்றது. இவள் பூவாக பொன்னாக தேராக வரும்போது என்னுள்ளம் அசைகின்றது, என்னுள்ளம் அசைகின்றது. கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? கருங்கூந்தல் அலைபாய அது கண்டு கடலோர அலையாவும் கண்ணீர் விடும். அந்தி மலர் போன்ற சிறு பாதம் பதிகின்ற பொழுதங்கே முள்கூட பூவாகுமே. இதமான இசையாலே வசமான புகழ் மாலை பல கண்டும் நிறைவில்லையே. இன்று இவள் கேட்க நான் பாட இதயங்கள் இணைந்தாடும் சுகம் போல சுகமில்லையே, சுகம் போல சுகமில்லையே. கன்னிமகள் கண்ணிமைகள் கவிதை சொல்வதென்ன? இவள் காலளந்த நடை இடை நூலளந்ததென்ன? நூலளந்ததென்ன? என்ன? Well done, Ramesh. Fantastic.
நானே தான். உன் அலறு சத்தம் கேட்டதும் ஓடி வந்து பார்த்தா அந்த அபய குரலுக்கும் நீ இருந்த நிலைமைக்கும் வேற யாருமே வந்துடாம நான் மட்டும் வந்தது. உனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த சட்டை உன் உடம்போட ஒட்டி இருக்கிறப்ப நானே கட்டி பிடிச்ச மாதிரி இல்ல? ரமேஷ், எனக்கு பயமா இருக்கு. நினைப்பிலேயே சுகம் பார்த்தானா இந்த அணைப்பிலையும் அதுக்கு மேல இருக்க சுகத்தையும் அனுபவிக்க துடிக்கிறேன். உனக்கு அந்த துடிப்பு இல்லையா?